தியானிக்கிற வசனம் இனிமையாக இருப்பதாக. அது உயிருள்ள வார்த்தைகளப்பா, ஜீவனுள்ள வார்த்தைகளப்பா, அது உங்களிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளப்பா. எங்களாவே ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும், புதுப்பிக்கட்டும். உமக்காக எழுதி பிரகாசிக்கக்கூடிய கிருமையினால் எங்களை நிரப்பியிருக்கப்பா. உடைய நன்மையும் உடைய கருமையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம் இது சொல்கிறது. 11ஆம் வருஷம் கூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல காற்றின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டித்திருந்தது. அவர் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவர் கட்டி முடிக்க உதவி செய்கிறவர். ஆண்டவர் கட்டி முடிக்க உதவி செய்கிறவர். அவர் 2 விதமா கட்டுகிறார். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டுகிறார். 2வது, நமக்கு எதெல்லாம் தேவையோ அந்த காரியத்தை அவர் கட்டி முடிக்கிறார். என்ன சொல்ல போனா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை கட்டுகிறார், நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு? கட்டி முடிக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல திட்டத்தின்படி, சகல திட்டத்தின்படி ஒரு பங்கும் குறையாமல், ஒரு பங்கும் குறையாமல் அவர் கட்டி கொடுத்தாருன்னா முழுக்க. அறவுங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லையா? அவர் பூரணமானவர், அவர் சம்பூரணமானவர். ஆகையினால அவர் நமக்கு கட்டி கொடுக்க போறதும் எப்படி இருக்கும்? பூரணமா இருக்கும். அதில் குறையே இருக்காது. இல்லையா? வேத வசனத்துல சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இல்லையா? எதெல்லாம் அவரு கட்டுனாரு, கட்டுவேன்னு சொன்னாரு, கட்டி கொடுத்தாரு. இப்போ நமக்கு எதை கட்டி கொடுக்க போறாரு? இல்லையா? மாசம் ஏதோ ஒன்று நினைச்ச போறாரு, கட்டி கொடுக்க போறாரு. இல்லையா? விசுவாசித்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு நிச்சயம் இல்லையா? உங்களுக்கு ஏதோ ஒன்று நினைச்ச போறாரு, கட்டி கொடுக்க போறாரு. நீங்க விசுவாசி, உங்க விசுவாசம் பெருசா இருக்கும். அவரு பெரிய பேர் விசுவாசிக்கணும், உங்க விசுவாச அளவுபடி கட்டி கொடுக்க போறாரு. இல்லையா? ஆண்டவர் கட்டுகிறது, ஆண்டவர் கட்டி கொடுக்கிறது. அது எப்படி தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? சகல திட்டத்தின் வழியையும் ஒரு பங்கும் குறையாமல் கட்டி கொடுக்கிறது. ராஜா நாட்களில இந்த பிரமாண்டமான ஆலயத்தை கட்டி முடிச்ச போது சொல்லப்பட்ட வசனம் தான் இது. இது கட்டுவதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகரியா 1வது அதிகாரத்துல, சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பர்கியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை இதுல இருக்கு. 8வது மாசம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? சகரியா 1:1 என்ன செய்யுது இருக்கு. அதனுடைய 16வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 1:16. ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேம் இடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார் என்று கூறு என்றார். ஆண்டவர் கட்டி கொடுக்கிறார். அவரால் எங்க வேணாலும் கட்ட முடியும். அவரால் சொல்லுங்களேன், எங்க வேணாலும் கட்ட முடியும். ஆனா அவர் சொல்றாரு, எருசலேமில் கட்டுவேன். கட்டுவேங்கிறாரு. எருசலேமில் கட்டுவேன். எருசலேம் நாம தான் எருசலேம். தேவனுடைய அந்த நகரம் எருசலேம். தேவனுடைய பிள்ளைகள் தான் எருசலேம். ஆண்டவர் அங்கதான் இடத்தை கட்டுறாரு, ஆலயத்தை கட்டுறாரு. ஆலயங்கிறது அவருடைய ராஜ்யம். ஆலயங்கிறது சொல்லுங்களேன்,
அவருடைய ராஜ்யம் தான் ஆலயம். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆலயம் என்பது அவருடைய ராஜ்யம். அதுவும் எங்க கட்டு வைக்கிறாரு? எருசலேமிலே கட்டுவார். அல்லேலூயா. சீயோன் பட்டணத்தில் உள்ள எருசலேமில தான் அவர் என்ன செய்வாரு? ஆலயத்தை கட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மாதத்தில் அவருக்கு கொடுக்கப்படுற முக்கியமான ஒரு வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஆலயம் கட்டப்படுவதற்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா, அதற்காக ஆயத்த பணிகளை செய்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் கட்டி கொடுக்கிற மாதமாய் நமக்கு சொல்லுங்களேன், கட்டி கொடுக்கிற மாதமா இருக்கும். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 1வது அதிகாரம், ஆகாய் 1 அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. ஆகாய் 1:8. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு கட்டி கொடுக்கணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நம்ம அவருடைய ஆலயத்தை நினைச்சோமா கட்டணும். நம்ம அவருடைய அவர் நமக்கு கட்டி கொடுப்பாரு. ஆனா எப்ப கட்டி கொடுப்பாரு? அவர் வேலையை செஞ்சா நம்ம வேலையை அவர் செய்யும். அவர் சொல்றாரு, மலையில போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து என் ஆலயத்தை என்ன செய்யுங்க, கட்டுங்க, நான் அது மேல பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை என்ன செய்யும், விளங்கும் அப்படிங்கிறார். ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை அல்லது நமக்கு தேவையான காரியத்தை நமக்கு கட்டி கொடுக்க போகிறார். நமக்கு கட்டி கொடுக்க போகிறார். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 35வது வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிப்போம். ஒன்று சாமுவேல் 2:35. உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியரை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். சொல்றது, ஒரு ஆசாரியரை எழும்ப பண்ணுவேன், அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். இந்த ஆசாரியர்கள் யார் அப்படின்னா, தேவனுடைய அந்த ஆலயத்தை கட்டுகிற அல்லது அதுல பிரதானமாக இருக்கிறவர்கள் தான் யாரு? ஆசாரியர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்தை கட்டுங்க, அது மேல எப்படி இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஆலயத்தை கட்டுகிறவர்களே ஆண்டவர் ஆசாரியர் என்கிற அந்த ஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை நம்ம கட்டினா நமக்கு பேர் என்ன? ஆசாரியர்கள். தேவனுடைய ஆசாரியர்கள். அல்லேலூயா. ஆகையால அப்படி ஆசாரிய வேலையை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நிலையான வீட்டை என்ன செய்வேன்? பூமியில காணப்படுற வீடு நிலையான வீடு இல்லை. அது எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், எழுதி போகலாம். அப்படிதானே? சில நேரங்கள்ல வீடுக்காரங்களே சில நேரம் வீட்டை என்ன செஞ்சுவாங்க, இடிக்காங்களா? இடிக்க நம்ம கட்டின வீடு தான், அதை நம்மளே சொல்லலாம் இடிச்சோம். ஏன்? அது ரொம்ப நாள் ஆச்சு, இந்த வீடு இருந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு சூழல் நம்ம நினைச்சுவாங்க, இடிச்சு வேற வீடு நினைச்சுவாங்க கேட்டோம். அதனால இங்க இருக்கிற வீடு இந்த வீடு நிலையான வீடு. ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியர்களுக்கு நமக்கு நிலையான வீட்டை என்ன செய்வாரு? கட்டுவார். அல்லேலூயா. 2 விதமான வீடு. ஒன்று ஆசாரிய அந்த லிஸ்ட்ல வருகிற ஒரு வீடு. இதுல என்ன சொல்லப்பட்டுச்சு? யாருக்கு கட்டப்பட்ட வீடு? ஆசாரியர்கள். அல்லேலூயா. 2வது ஒரு வீடை வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறும் பண்ணினேன்.
இப்போது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு கொள்வார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவித்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தாவீதுக்கு வருகிறது. உனக்கு ஆண்டவர் என்ன உண்டு கொள்வாரு? வீட்டை உண்டு கொள்வார். இது யாருக்கு கொடுக்கப்படுற வீடு அப்படின்னா 27வது வசனம் வாசிக்காதே. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் சேனையின் கர்த்தராகிய நீர் உமது அடியாருக்கு வெளிப்படுத்தி. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா இந்த வீடு ராஜாவுக்கு கொடுக்கிற வீடு. அல்லேலூயா. இது யாருக்கு கொடுக்கிற வீடு? தாவீது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராஜா. அதுல சொல்லப்பட்ட வீடு ஆசாரியருக்கு, இதுல சொல்லப்பட்ட வீடு யாருக்கு? ராஜாக்கு. அல்லேலூயா. அப்படியாதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் 2 விதமான வீட்டை கொடுக்கிறார். வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சொல்லுங்களேன். ஒன்று ஆசாரியருக்கு கொடுக்கப்படுற வீடு, 2வது ராஜாவுக்கு கொடுக்கப்படுற வீடு. அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல வந்தீங்கன்னா 1வது அதிகாரத்துல வாங்க, இங்க 2 சேர்த்து ஒரு வசனம் இருக்கு. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 1 வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இது 2ஐயும் இங்கே சேர்த்துடுது. ஒரே இடத்துல என்ன செஞ்சாச்சு? தனித்தனியா இருந்தத இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் வரும்போது என்ன செஞ்சாச்சு? ஒன்றா சேர்த்தாச்சு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு எத்தனை வீடை கட்டி தர போறாரு? 2 வீடு. ஒண்ணு ஆசாரியருக்குரிய வீடு, 2வது ராஜாக்களுக்குரிய வீடு. இந்த 2 வீடும் சாதாரண வீடா இருக்குமா? இந்த 2 வீடும் சாதாரண வீடா இருக்குமா? இருக்கா? 2 வீடு சாதாரண வீடு இருக்கா? ராஜாவுடைய வீடு, அதுக்கு பேர் என்ன பேரு? மாளிகை. இல்லைன்னா அரண்மனை. ராஜாவுடைய வீடு எப்படி இருக்கும்? சாதாரண குடிமக்கள் வீடு மாதிரி என்ன செய்யாது? இருக்கா? அது எப்படி இருக்கும்? அது அரண்மனை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு அரண்மனை தான் போறாரு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு அரண்மனை தான் போறாரு. ஏசப்பா உங்களுக்கு அரண்மனை தான் போறாரு. ஏசப்பா உங்களுக்கு அரண்மனை தான் போறாரு. அல்லேலூயா. அப்போ அரண்மனையில் வேலைக்காரிகள் நினைச்சுவாங்க இருப்பாங்க. நிறைய பேர் சாப்பாடு செய்ய வேண்டியிருக்கு. நிறைய பேர் அங்க நினைச்சுவாங்க இருப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ண போறாரு? உங்க வீடு எப்படி இருக்கும்? அரண்மனை மாதிரி. அரண்மனை மாதிரிலாம் இல்லை, அரண்மனை தான். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம விசுவாசத்தோடு ஜெபம், வசனத்தை சரியா சொல்லி சரியா என்ன செய்யணும்? ஜெபம். ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே ஆசாரியர்களுடைய வீடு தருவேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிதான் சொன்னாரு. ராஜாவுடைய வீடு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா இந்த வீட்டை தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். அவர் பொய் சொல்ல மனுஷனே அல்ல, மனமாறதுக்கு மனபுத்திரனும் அல்ல. அல்லேலூயா. இந்த 1 சென்ட்ல வீடு, 2 சென்ட்ல வீடு, இந்த சிந்தனை கிடைச்ச கூடாது, இருக்கக்கூடாது. பெற்றது என்ன? அவர் என்ன தரேன்னு சொல்லியிருக்காரு? அரண்மனை. அரண்மனை 1 சென்ட்ல 2 சென்ட்ல கட்ட முடியுமா? அப்ப அதுக்கு என்ன வேணும்? என்ன எவ்வளவு? அல்லேலூயா. அப்ப வீடு எப்படி கட்டப்படணும்? எங்க கட்ட முடியும்? 1 சென்ட் 2 சென்ட் நினைச்ச முடியாது, கட்ட முடியாது. எதுல கட்டணும்? ஏக்கர் கணக்குல. அல்லேலூயா. அதனால இந்த சின்ன சின்ன லெவலுக்காக நினைச்ச கூடாது, வருத்தப்படவே கூடாது. ஆண்டவரை கேட்டபடி கேட்கணும். சொல்லுங்க, அரண்மனை வீடு. அரண்மனை வீடு 1 சென்ட் 2 சென்ட் நினைச்ச முடியாது, கட்ட முடியும். அது ஏக்கர் கணக்குல இடம் இருந்தா தான் நினைச்ச முடியும், கட்ட முடியும். அல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது ஒரு சாட்சியை சொல்ல உங்களுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்போ ஒரு நபரை குறிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தட்ட கேட்டேன், எப்பா இவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை குறிச்சு இவர் என்ன வேலை பார்க்குறாரு, அதெல்லாம் வேலை செய்யலப்பாங்க, சும்மா வந்து சாப்பிட்றான் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ஒய்ஃப் ஏதாவது வேலை பார்க்கலாம், ஒய்ஃப் வேலை பார்க்கறாங்க, அப்ப இவன் எப்படி இவன் எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொல்ல பதிலு, அவனுக்கு எதுக்கு அவன் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா, என்னடா இது கொண்டாடி உழைப்புல சாப்பிடான்னு 10 பேர் சொல்லுவானே, இவனுக்கு எதுக்கு உழைப்புன்னு சொல்லுது அப்படிங்க. அவன் மறுபடியும் சொல்றான், அவனுக்கு எதுக்குங்க, அவனுக்கு எதுக்கு வேலைங்க. எனக்கும் முதல்ல கொஞ்ச நேரம் என்ன செய்யல புரியல. மறுபடியும் சொன்னான், எப்பா அவன் அப்பா அம்மா நிறைய இடத்துல வீடா கட்டி கொடுத்துருக்காரோ, அதுல இருந்து என்ன வருது, வாடகை வாங்கிட்டு இருக்கு, அது ஒரு 50-60 மேல வருது. அது சொல்லுது, போன வாரம் சொல்ல பொய் சொல்லல, 50-60 மேல வாடகை நிறைய வருது. அவன் எதுக்கு வேலைக்கு போகணும்? நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுநாதர் ஆசீர்வதிச்சா அப்படிதான். அப்ப நான் முன்னாடி கேட்கிறேன், எப்பா அவங்க அப்பா அம்மா யாரு என்ன வேலை பார்க்கறாங்க? அவங்க சொன்னா அவங்க அப்பா அம்மா பேசி அல்லேலூயா. அதை கேட்ட உடனே ஆண்டவர் இப்படி சொல்ல நினைச்சுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள அந்த விசுவாசம் வேணும். முதல்ல ஆண்டவர் எதை கட்டித்தரும் இருக்காரு, ஆசாரியர் கூடிய வீடும் ஆசாரியர் வீடு கட்டி தருவேன் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டு ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தருது, ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தருது. ஆண்டவர் இந்த மாசம் என்ன செய்ய போறாரு, கட்டி தரப்போம். அல்லேலூயா.